இயக்குனர் திரு கே. பாக்யராஜ் அவர்கள் மறைவு உண்மையிலேயே எல்லோருக்கும் மிகப்பெரிய ஒரு சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். தமிழ் சினிமாவில் ஏகப்பட்ட சூப்பர் ஹிட் ஃபிலிம்ஸ் கொடுத்ததோடு மட்டுமல்லாமல், தமிழ் சினிமாவின் மிகப்பெரும் கிங் ஆஃப் ஸ்க்ரீன் பிளே அப்படின்னு அழைக்கப்பட்ட ஒரு பெருமைக்குரியவர் தான் திரு கே. பாக்யராஜ் அவர்கள். தமிழ், தெலுங்கு, கன்னடம், ஹிந்தி அப்படின்னு ஏகப்பட்ட லாங்குவேஜஸில் படங்கள் பண்ணியிருக்காரு. யாருமே எதிர்பாராத நேரத்தில் சடனாக அவருக்கு மாரடைப்பு ஏற்பட்டு இறந்து போயிருக்காரு அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் மிகப்பெரிய ஒரு ஷாக்கிங்கை ஏற்படுத்தி இருந்துச்சு. அதுலேயும் அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு இன்னும் அதிகமான ஒரு ஷாக் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன் அப்படின்னா, அவங்க எல்லாருமே ஹெல்த்தில் கான்சியஸாக இருக்கக்கூடிய பர்சன். ஸோ அவங்க எல்லாருமே மார்னிங் வாக்கிங் போயிட்டாங்க. கீ அவங்களோட மாமியார், ஏன் பாக்யராஜ் சார் கூட வாக்கிங் போயிருந்திருக்காரு. சடனாக வீட்டுக்கு வந்து பார்க்கும்போது அவருக்கு இப்படி ஆகியிருக்குங்கும் போது அவங்களால ஏற்றுக்கவே முடியல. இன்னும் சொல்லப்போனால் கீ பூர்ணிமா அவங்களாம் வாக்கிங் போயிட்டு அவங்களுக்கு அந்த நியூஸ் கேட்டோன்னு தான் பதறி போய் வீட்டுக்கு வந்திருக்காங்க. அந்தளவுக்கு எல்லோருக்கும் மிகப்பெரிய ஒரு ஷாக். குஷ்பு அவர்களோட ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணிட்டு நல்லா தான் வந்திருந்தார். அடுத்த நாள் ஃபுல்லாகவே வீட்டில் இருக்கும்போது நல்லா தான் இருந்திருந்தார். சொல்லப்போனால் குஷ்பு வீட்டுக்கு போகும்போது போட்டு போனார் இல்லையா ஒரு வேஷ்டி சட்டை, அந்த ஒரு வேஷ்டி சட்டையை அப்படியே அவரோட கட்டில் மேலே தான் வச்சுருந்துருக்காரு. அந்த இதை எடுத்து கூட வைக்கல. அந்தளவுக்கு எப்பவும் போல் எல்லாமே இயல்பாக இருக்கும் போது சடனாக அவர் இறந்து போயிருக்காரு அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி அவங்களுக்கு ஏற்படுத்தியிருக்கு. பாக்யராஜ் சார் பயன்படுத்தின கண்ணாடி, அவர் பயன்படுத்திய வாட்ச், அவருடைய மொபைல் ஃபோன், அவரோட ரூமில் அவர் கட்டி வச்ச சட்டை அப்படின்னு இது எல்லாமே அங்கங்கே இருக்கிறத பார்க்கும்போது கண்டிப்பாக அவங்களுக்கு அவருடைய ஞாபகம் தான் வரும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமே கிடையாது. சடனாக ஒரு ஒரு 1 ஹவருக்குள்ளே இப்படி எல்லாமே மாறி போகும் அப்படின்னு அவங்களுமே எதிர்பார்த்துருக்கவே மாட்டாங்க. அண்ட் இப்படி ஒரு சம்பவம் நிகழ்ந்ததுக்கு உண்மையிலுமே அவங்க இதிலேருந்து மீண்டு வர்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம்தான். அண்ட் எங்கே பார்த்தாலுமே அவரோட நினப்பு இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமே கிடையாது. பொதுவாகவே பாக்யராஜ் சார் சினிமா ரிலேட்டாக வெளில போனால் அன்டைமில் தான் வீட்டுக்கு வருவார். அண்ட் அன்டைம் ஆணுச்சுனாலே நேற்றுலேருந்து அவங்க வெளியில் அவர் வந்துடுவாரா, அவர் வராரா அப்படிங்கிற மாதிரிலாம் பார்த்துட்டு இருக்காங்களாமா. அண்ட் பூர்ணிமா இதில் ரொம்பவே சஃபர் ஆகியிருக்காங்க. வீட்டில் எங்கே பார்த்தாலுமே அவருடைய ஒரு ஞாபகம் தான் அவங்களுக்கு இருக்கும் அப்படிங்கிறதுலையுமே கண்டிப்பாக எந்த ஒரு சந்தேகமே கிடையாது. பாக்யராஜ் சார் இருந்தாலே அந்த இடம் எவ்வளோ கலகலப்பாக இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லி தெரிய வேண்டியது கிடையாது. அந்த வீடுமே அந்தளவுக்கு அவ்வளோ கலகலப்பாக இருந்திருக்கு. அவர் ஹாலில் உட்காந்து டிவி பார்க்குற இடமாக இருக்கட்டும், அவர் உட்காந்து சாப்பிட்ற இடமாக இருக்கட்டும், அவர் உள்ளார யோகா பண்ணக்கூடிய இடமாக இருக்கட்டும், அது எல்லாமே இன்றைக்கி வெறுமையாக இருக்குது. அந்த இடத்த பார்க்கும் போதெல்லாம் கண்டிப்பாக அங்கே பாக்யராஜ் சார் இருக்க மாதிரியே தான் தோணும். அண்ட் அதே மாதிரி லேட் நைட் ஆனாலே அவர் வருவாரா, அவர் வந்துடுவாரா, வரமாட்டாரா அப்படிங்கிற ஒரு ஏக்கம் கண்டிப்பாக அவங்களுக்குள்ள இருக்கும் அப்படிங்கிறதுலையும் எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. அண்ட் இந்த ஒரு மீளா துயரத்திலிருந்து அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் மீண்டு வரணும் அப்படின்னு தான் தொடர்ந்து ரசிகர்கள் எல்லாமே சொல்லி வந்துட்டுருக்காங்க. அண்ட் சாந்தனு அவர்களுமே அதை அக்செப்ட் பண்ணி கடந்து வரணும். நீங்கள் இருக்கும் போதே நல்ல படங்கள்லாம் பண்ணியிருக்கீங்க, அப்பா அதை பார்த்துருக்காரு, உங்களை நினச்சி பெருமை தான் படுவார் அப்படிங்கிற மாதிரி சொல்லி வந்துட்டுருக்காங்க. இந்த ஒரு மீளா துயரத்திலிருந்து அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் மீண்டு வரணும்னு நம்மளும் கனெக்டிங் சேனல் சார்பாக கேட்டுக்கலாம். பாக்யராஜ் சார் இந்த உலகத்தை விட்டு போயிருந்தாலுமே அவரோட படைப்புகளின் மூலியமாக என்றைக்குமே நம்மளோட மனசில் இருப்பார் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.